5 battalions. I think டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. சரிங்களா? ஏன்னா ஆர்டிஐ போட்டதுக்கும் அவங்க தெளிவாக பதில் சொல்லலை. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அவங்க நான் போட்ட ஆர்டிஐக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை இது. சரியா? நான் அதை ஃபைல் பண்ணது 4ஆம் தேதி ஜனவரி மந்த்து. அவங்க ரிப்ளை கொடுத்தது 4ஆம் தேதி பிப்ரவரி மந்த்து. கரெக்டாக அந்த 30 நாள் கழிச்சு தான் இந்த ரிப்ளைவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிப்ளை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்லேயே கொடுத்துருக்கலாம் இந்த ரிப்ளை கொடுக்குறதுக்கு. ஸோ இதுலேயும் வந்து அவங்க எவ்வளோ தெளிவாக எலிஜிபிலிட்டி கரெக்டாக போடணும், என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் அவங்க சொல்லவே இல்லை. நான் கேட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கே நான் ஆல்ரெடி அந்த ஆர்டிஐயோட எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோலேயே நான் தெளிவாக கொடுத்துருப்பேன், பிடிஎஃபே கொடுத்துருப்பேன். நான் என்னென்னலாம் கேட்டிருந்தேன்னு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொரியில் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி டிகிரியில் என்னென்ன இதெல்லாம் பிரான்ச்சஸ்லாம் எலிஜிபிள் ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் அவைலபிள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஓகே. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சிம்பிளாக மஸ்ட் பொசஸ் அ டிகிரி இன் சயின்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்கான். நீங்கள் சயின்ஸ் டிகிரி வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் எந்த சயின்ஸ் டிகிரி வச்சுருந்தாலும் சரி இதை எழுதலான்ற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டிகிரிஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு படிக்கிறவங்கலாம் வந்து சயின்ஸ் டிகிரி வச்சுருக்கவங்க தாராளமாக படிக்கலாம். பிஎஸ்சி டிகிரி வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக படிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தோம். ஸோ நீங்கள் ஆனுவல் பிளானர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இதை போட ரொம்ப நாள் ஆச்சுன்னா, அந்த ஆனுவல் பிளானருக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஹோலாக அந்த ஆர்டிஐயோட மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோவை போட்டுடலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க ஆர்டிஐயும் எனக்கு வந்துருச்சு. ஆனுவல் பிளானர் கரெக்டாக வந்ததுனால நான் மொத்தமாக இந்த வீடியோஸ் போடுறேன். ஸோ நான் ரெண்டாவது கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எஸ்ஐயில் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயில் வந்து பிஇலாம் எலிஜிபிளான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எதுவும் சொல்லலை. அதில் வெறும் பிஎஸ்சி டிகிரி மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஓகே. அதே மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஐயில் வந்து அதர் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐயில் ஒர்க் ஆகுமா, அதே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு நான் எலிஜிபிளான்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க தெளிவாக பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிரான்ச்சஸ் ரெகக்னைஸ்டு பை தி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் லைக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் 5-year ME or MTech degree in any of the above branches will also be eligible. ஸோ இதுக்கு மேலே இருக்க இந்த 5 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இசி, சிஎஸ்ஸு, ஐடி, ஏஏ அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மட்டும் தான் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்க முடியும். ஸோ அதில் இதுக்கு வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதில் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். மற்றது எல்லாமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் வரும்போது தான் பார்க்கணும். ஏன்னா இதுலேயும் கொடுத்துருக்கான் பாருங்க, சைடில் ஒரு இதுவும் கொடுத்துருக்கான். அதர் டீட்டெயில்ஸ் வில் பி பப்ளிஷ்டு அட் த டைம் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். மேலேயும் அதில் தான் கொடுத்துருக்கான். நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் என்ன இருக்கோ அதான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இதுதான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இதில் இருக்கவங்க நீங்கள் தைரியமாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு எலிஜிபிள். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் பார்க்கணும். நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா இந்த இயரோட லாஸ்ட்டில் நமக்கு ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் நம்மளோட காமன் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். எஸ் கைஸ், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் வந்து நம்ம டெய்லி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரியே மேக்ஸ் வந்து நான் இதில் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதை பற்றின உங்களோட ஐடியாஸையும் சொல்லுங்கள், அது எப்படி பண்ணலான்னு. சரியா? பை கைஸ்.